நம்முடைய இதயத்திலே குடிகொண்டிருக்கிற நம்முடைய சின்னையா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களையும், நம்முடைய பொருளாளர் சகோதரி அவர்களை திலகபாமா அவர்களையும், நம்முடைய சாதனை அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களையும், முன்னாள் அமைச்சர் நம்முடைய அண்ணன் சாதனை அமைச்சர் அண்ணன் என் டி சண்முகம் அவர்களையும், முன்னாள் ஆற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் KL இளவழகன் அவர்களையும், நம்முடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நம்முடைய MK முரளி அண்ணன் அவர்களையும், அதே போல இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் நம்முடைய சண்முகம் அவர்களையும், நம்முடைய மாவட்ட தலைவர்கள் அண்ணன் சம்பத் அவர்களும் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களும், மாவட்ட பொருளாளர்கள் உமா மகேஸ்வரி அவர்கள், ஞான சௌந்தரி அவர்கள் மற்றும் வருகை தந்திருக்கிற மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி மற்றும் நம்முடைய இதய தெய்வ மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா அவருடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கிற அனைவரையும் வருக 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 என வரவேற்று, நம்முடைய சின்னையா அவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அதனை முழுமையாக கேட்டு நாம் அனைவரும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் உறுப்பினர்கள் சேர்க்கிற அந்த நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்போடு செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, நம்முடைய சின்னையா அவர்கள் வருவதில் நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய நல்லூர் சண்முகம் அவர்கள். இனமான காவலர், நம்முடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் திசையை வணங்கி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த அனைவரும் தயவு செய்து அமைதியாளர்கள், நம்முடைய ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்க செயலாளராக இருந்த மறைந்த வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர்கள் இல்லாதது இந்த மேடையிலே துயரம் அளிப்பதாக நம்முடைய சின்னையா அவர்கள் சொல்கிற இந்த வேளையிலே மறைந்த கொடூரக்காரர்களால் கொலை செய்யப்பட்ட நம்முடைய வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவும், அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு சின்னையா அவர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அமைதியாக அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் அவர்கள். நம்முடைய இனமான காவலர்
கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம்முடைய சின்னையா அவர்களை பாதம் தொட்டு வருக வருக என வரவேற்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட தலைவர்கள் மரியாதைக்குரிய சுப்பிரமணி, அவரை தொடர்ந்து சம்பத். நம் குலதெய்வம் மருத்துவர் ஐயா திசை வணங்கி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தை வருகை புரிந்திருக்கின்ற நாளைய தமிழகம் வருங்காலம் 2000 மாவட்ட செயலாளர் சண்முகம் அவர்கள், தலைவர் அவர்களுக்கு சண்முகம் அவர்களும் சரவணம் அவர்களும் மரியாதை செலுத்துகிறார்கள். என்னப்பா ஜிக்னாலும் ஓட்டி நமது அன்பு தலைவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. முடிஞ்சுதா? அதெல்லாம் வேணாம். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய வழிகாட்டி நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி 2026 நம்முடைய ஆட்சி அமைக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எங்களுடைய மருத்துவர் சென்னையா வணங்கி இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய நோக்கம் வெற்றி அடைய, ஏற்கனவே மகாபலிபுரம் மாநாடு வெற்றி அடைந்ததை உலகம் போற்றுகின்ற விதமாக நம்ம தமிழ்நாடு பாட்டாளி மக்களின் கோட்டை என்று நிரூபிக்கும் விதமாக அனைவரும் ஒன்றுபட்டு சாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விட நன்றி, வணக்கம். சம்பத் அவர்கள் மாவட்ட தலைவர். எங்க பக்கத்தில் வழி விடுப்பா, இங்க ஏன்பா ஒரு 10 பேர் நிக்கிறீங்க, தயவு செய்து கொஞ்சம் வழி விடுங்க. நாமக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம். தமிழகத்திலே அனைத்து தகுதிகளும் பொருந்திய ஒரு ஒப்பற்ற தலைவர் இருக்கிறார்னா நம்ம மருத்துவர் சின்னையா அவர்கள் தான். ஒரே ஒரு சின்ன தொண்டனை கூட நான் விட்டு தர மாட்டேன், அத்தனை தொண்டனையும் காப்பாற்றுவன்ட்டு நீங்க உறுதியேற்றி வந்திருக்கிற நம்ம சின்னையா அவர்கள் பாதங்களை பணிந்து என் உயிர் உள்ள வரை இந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் உயிரை கொடுத்தாவது சின்னையா கரங்களை வலுப்படுத்தி 2026 சின்னையாவோட எதிர்பார்த்த எதிர்காலம் ஆகக்கூடிய காலம் என்பதை யாரும் மறுக்கக்கூடாது. எந்த பாலும் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம சின்னையா தான். அப்பேற்பட்ட தலைவர், ஒப்பற்ற தலைவர். எதிர்கட்சிக்காரர் கூட சொல்றான், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சின்னையா எப்படிதான் வடிவமைச்சாங்களே தெரியல, எந்த விதத்திலையும் குறை கிடையாது, அத்தனை பொருத்தமும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சின்னையா. அவருக்கு எந்த குறையும் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒப்பற்ற தலைவர். அவர் முன்னால் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறும். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் சமூக நீதி மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜானகிராமன். மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி வருங்கால தமிழகம் அண்ணன் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 5 நாட்களுக்கு முன்பு சோளிங்கரிலே வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையிலும் மருத்துவர் சின்னையா அவர்கள் அந்த குடும்பத்திற்கு வந்து ஆறுதல் சொன்னது மிகவும், அதான் அந்த நிலையில ஒரு தொண்டனுக்கு அந்த வீட்டுக்கு வராருனாக்கா நீங்க நினைச்சு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தொண்டனையும் நம் மருத்துவர் சின்னையா அவர்கள் எப்பொழுதுமே கண்ணியமை போல் காப்பார். நாம அவருடைய கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட பொருளாளர் உமா மகேஸ்வரி அவர். நம் இனமான ஏழைகளின் அண்ணன் இங்கு வருகை தந்திருக்கிறார். அனைவரும் வெகு விமர்சையாக கைத்தட்டவும். ஏன்னா நமக்கு யாருமே இல்லைங்க, அண்ணனை தவிர யாரும் இல்லை. 2026 அண்ணனை ஆட்சி பீடத்தில் அமர்ந்து உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை கேட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக புல்லட் ராதாகிருஷ்ணன் அவர்.
அப்புறம் வந்துகிட்டே இருப்பீங்க. அப்புறம் அனைத்து சமுதாய மக்களின் தமிழின போராளி மருத்துவர் ஐயா, இளம் போராளி மருத்துவர் சின்னையா, 108 நாயகன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான அண்ணன் அன்புமணி ராமதாஸ், நம்மளுடைய இதயத்தில் குடியிருக்கும் மாவீரன் ஜே குரு இவர்களை வணங்கி சிறப்பு வாழ்ந்த இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் நம்மளை எல்லாம் நாடி துடிப்பாக வைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சின்னையா அவர்கள் கூறுவதை கேட்டு 2006 கண்டிப்பாக வெற்றி பெறுவது நிச்சயம், நம்மளுடைய ஆட்சி நிலைச்சு நிற்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னாள் மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள். மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கிவிட்டு, இளைஞர்களின் இதய துடிப்பு மருத்துவர் சின்னையா அவர்களை வணங்கிவிட்டு, வெல்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ற வீர முழக்கமிட்டு இங்கு சீறு சிற்பமாக நடந்து கொண்டிருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு பொதுக்குழு கூட்டத்தில் வருகை தந்திருக்கும் இளமான இளவல் நம்முடைய நிரந்தர பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்கள் கூறும் நல்ல கருத்துக்களை கேட்டு 2026 அண்ணன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய வைஸ் சேர்மன் மரியாதைக்குரிய தீனா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவிலேயே அதிக தம்பிகளை கொண்ட ஒரே அண்ணன் நம்முடைய மருத்துவர் சின்னையா மட்டும்தான். எனவே இங்கு வந்திருக்கும் நாம் நம்முடைய சின்னையாவுடைய கரத்தை வலுப்படுத்த அவர் சொல்லுகின்ற பணிகளை இன்று முதல் தொடங்கி வருகின்ற 2026 மருத்துவர் சின்னையா அவர்கள் என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை செய்து முடித்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஆமா கிருஷ்ணன் அவர்கள். மாற்றம், முன்னேற்றம், சின்னையா, அன்புமணி என்ற தாரக மந்திரம் சொல்லி நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா இருக்கின்ற திசை வணங்கி ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழுக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சின்னையா அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை சிறமேற்கொண்டு நாம் செய்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு தொகுதி பொறுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற கும்மிடிப்பூண்டி செல்வராஜ் அவர். அனைவருக்கும் வணக்கம். ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து இங்கே ஆலோசனை வழங்க இருக்கக்கூடிய வருங்காலத்தினுடைய தமிழகத்தை ஆளப்போகின்ற மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நாம் இருக்கின்ற இந்த குறுகிய காலத்தில் உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து கட்சி பணிகளையும் எந்தவித காரணங்கள் தொய்வின்றி சிறப்பாக முடித்து 2026 ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் காணுகின்ற கனவை நனவாக்கின்ற விதத்தில் அனைத்து பொறுப்பாளர்களும் பாடுபட வேண்டும் அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கு இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாநில சிறுபான்மை பிரிவினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஷேக் மொய்தீன் அவர்கள். நாளைய விடியலின் வெளிச்சம் என் அன்புக்குரிய மாஸ் ஹீரோ, அன்புக்குரிய நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வணக்கத்தை சொல்லி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அறிவாளை ஏந்துகிற சாதியிலே பிறந்தாலும் அறிவாற்றல் ஏந்தி நமக்காக கிடைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்
பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி ஜாதி கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த பிம்பத்தை உடைத்து பாட்டாளி மக்கள் கட்சி சாதித்த கட்சியடா. பாட்டாளி மக்கள் கட்சி சாதித்த கட்சியடா, பல சாதனைகளை படைத்த கட்சியடா என்று சொல்லி அந்த ஜாதி கட்சி என்ற பிம்பத்தை உடைத்த ஒரு மாபெரும் தலைவர் நமக்கு கிடைக்கப்பட்ட அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். புகை நமக்கு பகை என்று சொல்லி சாமானிய மக்களும் அறியும் வகையிலே இந்த தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் கொண்டு சென்ற ஒரு அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அது மட்டுமல்ல, சாமானிய மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த எம்பி வளாகத்திலே ஸ்மோக்கிங் ஜோன் என்று ஒரு ஜோன் இருக்கும். அண்ணன் அமைச்சராக இருந்தபோது அந்த ஜோனை எடுத்து அகற்றி அனைவரும் புகையை பிடிக்கக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் நமது அன்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஒரு அறிவார்ந்த தலைவர், ஆற்றல் மிகுந்த தலைவர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்ளங்கையில் வைத்துள்ளார். அதற்கு தீர்வுகளை விரல் நுனியில் வைத்துள்ளார்கள். நமது அன்புக்குரிய சமூக நீதி போராளி 108 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்து வாழ்வாதாரத்தை பெருக்கினார். ஆனால் நம் அண்ணனோ இந்திய அளவில் 100 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன். அண்ணன் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த கட்சியில் கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணி வேறு கொள்கை வேறு என்று சொல்லி எந்த ஒரு பிரச்சனை என்று நான் ஒரு மெயில் போட்டால் போதும், அண்ணன் அவர்களுக்கு அது நியாயமாக இருந்தால் துணிந்து அவர் அதற்காக ஆதரவு கரம் நீட்டி வருகிறார்கள் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பசுமை தாயகத்தினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய பொன்மலை அவர்கள். சிறப்பு வாய்ந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்து நமக்கெல்லாம் நல்லதொரு கருத்துக்களை எடுத்துரைத்து நம்முடைய எதிர்காலமாக வீற்றிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற காவல் தெய்வம் மக்கள் காவலர் மருத்துவர் அவையா அவர்களை வணங்கி இங்கு ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். நமது இயக்கம் என்பது சமூக நீதியினுடைய இயக்கம். அதாவது தமிழகத்தில் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழகம். கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் முன்பு சமூக நீதி பிறந்தது. ஆனால் இந்த சமூக நீதி என்பது அந்த காலத்தில் பிராமணர் அல்லாதவர் என்றுதான் சமூக நீதி இருந்தது. ஆனால் அந்த நிலையை மாற்றி பிராமணர் அல்லாதவர்கள் உயர் ஜாதிகள் இருக்கின்ற நிலையை ஒரு ஏழை எளிய மக்களும் சாமானிய மக்களும் நம்மை போன்ற ஒரு பெரும்பான்மை மக்கள் மிக குடிசையில் வாழ்கின்றவன் அந்த இடஒதுக்கீடை பெற வேண்டும் என்பதற்காக 50 ஆண்டு காலத்துக்கு முன்பாக சமூக நீதி என்பது கருப்பா சிவப்பா, இடஒதுக்கீடு என்பது என்ன என்பது சுக்கா மிளகா என்ற நிலையில் இருந்த நம்ம எல்லாம் அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலனையும் சமூக நீதியினுடைய உரிமையையும் பெற்றுத் தந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த 50 ஆண்டு கால சமூக நீதியை இன்றளவும் நிலைநிறுத்தி எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த மருத்துவர் ஐயா வழியில் நம்ம எல்லாம் சமூக நீதியை அழைத்து செல்கின்ற அடுத்த ஒரு தலைவராக இந்த சமூக நீதியை தமிழகத்தில் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நிலைநிறுத்த வேண்டும் என்ற தலைவராக மருத்துவர் ஐயா அவரால் அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கு 27 ஆண்டு காலம் நமக்காக எல்லா நிலையிலும் உயர்த்திக் கொண்டு உலகளவில் பெயர் பெற்ற ஒரு அற்புதமான தலைவரை மருத்துவர் ஐயா அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் பின்னால் நாம் செல்வதை பேராக நினைத்து அடுத்த 26இல் நமக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு இந்த மருத்துவர் ஐயா அவருடைய எண்ணத்தையும் லட்சியத்தையும் அவருடைய கொள்கையும் அவர் புகழையும் நிலைநாட்டுகின்ற ஒரு அற்புதமான தலைவரை மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் அவர்களை வருக என்று சொல்லி உங்கள் மாவட்டத்தின் சார்பாகவும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கட்சியினுடைய மூத்த முன்னோடி முன்னாள் மாவட்ட செயலாளர் MK முரளி அவர்கள். நமது குடும்ப தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி ராணிப்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு நமக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை வழங்க இருக்கின்ற நமது வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களே, பொருளாளர் அவர்களே, செயலாளர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் அரங்கவேல் அவர்களே, NTS அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளவரசன் அவர்களே, மாவட்ட செயலாளர்களே, மாவட்ட தலைவர்களே, மாநில பொறுப்பாளர்களே, ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்களே, பேரூராட்சி செயலாளர்களே, அத்தனைக்கு மேலாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை சொந்தக்காரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு நமது சின்னையா அவர்கள்
முதல்வர் ஆக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சபதம் ஏற்று நமது சின்னையா அவர்கள் எதை சொல்கின்றார்களோ அதை அப்படியே கேட்டு கிராமத்திலே சென்று அந்த உறுப்பினர் படிவத்தை சேர்த்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இளவழகன் அவர்கள். சிறப்புமிக்க ஒருங்கிணைந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய பொதுக்கூட்டத்துக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற இளைஞர்கள் எழுச்சி நாயகர் நாளைய தமிழகம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய சின்னையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற பொதுச் செயலாளர்களே, பொருளாளர்களே, முன்னாள் ரயில்வே துறை இணையமைச்சர் அண்ணன் அவர்களே, தமிழக செயலாளர்களே உள்ளிட்ட ஏனைய வரி தருகின்ற அத்தனை பேருக்கும் என் முதற்கனை உரிதாக்கி, இந்த மாவட்டம் என்பது ஐயா அவர்களுக்கும் சின்னையா அவர்களுக்கும் பிடித்தமான ஒரு மாவட்டம். நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. எப்படி ஐயா அவர்கள் எல்லா கிராமத்துக்கு போனவரோ அதே போன்று 26 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சின்னையா அவர்கள் ஒவ்வொரு கிராமத்தை கொடி வைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ராணிப்பேட்டையில் மட்டும் 150 இடம், சோழிங்கல்ல 150 இடம், 100க்கு மேற்பட்ட ஆற்காடு இடம், அரக்கோணம். ஆக இப்பெல்லாம் கொடிக்கம்ப மட்டும் ஏத்துறீங்க. அன்னைக்கெல்லாம் கல்வெட்டு போட்டு ஏற்றணும். அன்னைக்கெல்லாம் இப்ப வர கம்ப்யூட்டர் கல்வெட்டுலாம் கிடையாது, கையில் அடிப்பாங்க. ஆக சின்னையா வராருன்னா விடிய விடிய மக்கள் காத்திருந்தாங்க. போட்டி போட்டு ஒவ்வொரு கிராமம், உங்க கிராமத்துல 10 அடினா எங்க கிராமத்துல 15 அடி இப்படி போட்டாங்க. போட்டி தான் கல்வெட்டோடு கிட்டத்தட்ட 200 பேர் கல்வெட்டுல போடுவோம். அப்படி போட்டு சின்னையாவர்கள் அன்னைக்கு ஏற்றப்பட்ட கல்வெட்டும் சரி, திறந்த கல்வெட்டும் சரி, கொடிக்கம்பம் இன்னைக்கு பறக்குதுன்னு சொன்னால் எதை காட்டுன்னு சொன்னால் நம்முடைய வளர்ச்சியும் நாம் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும். குறிப்பாக சொல்ல போனா ஒரே ஒரு சொல்றேன், மாந்தாங்கல முரளி அண்ணன் போட்டாரு 25 அடி கல்வெட்டு, அதுக்கு போட்டு மேல் வளத்துல 30 அடி கல்வெட்டு போட்டாங்க. இது எதை காட்டுது? நமக்குள்ள போட்டி, கட்சி வளர்ந்த போட்டி. எனவே மீண்டும் சொல்றேன், நாம் சின்னையா கருத்தை வளப்படுத்த வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்ற சொன்னால் மீண்டும் கிராமத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். கிராமத்தில் உட்கார்ந்து பேசுங்க. உங்க ஊர்ல அதிகமான ஓட்டு வாங்குவீங்களா, சின்னையாவுக்காக நம்ம ஊர்ல வாங்குவீங்களா? போட்டி போடுவோம். போட்டி போட்டா நம்மளை பின்ன எவனாலும் முடியாது, நிச்சயமாக நம்மால் முடியாது, எவனாலும் முடியாது. எனவே வருகின்ற தேர்தல் என்பது பாட்டாண்மை கட்சி அதிகாரத்தை சின்னையாவின் கருத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு தேர்தல். அந்த தேர்தலை மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு, அதே போன்று இந்த மக்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பு ஐயாக்கள் எப்படி வாணியம்பாடி முதல் வாலாஜாவரி வந்தவர், சைக்கிள் பயணி வந்தவர், அதே போன்று நம்முடைய சின்னையார்கள் இங்க ஷிப்பா இருக்கக்கூடிய கெமிக்கல் தொழிற்சாலை ஏற்கக்கூடிய பாதிப்பை கண்டித்தும் இந்த மக்களை இந்த வியாதியிலிருந்து பாதுகாக்கப்பட நோய் நொடிகளாக வாழ நோக்கத்தோடு 5000 இளைஞர்களை கூட எங்க புளியங்கண்டம் முதல் வேலூர் வரை சைக்கிள் பயணி போனார். இது எதை சொன்னா, இன்னைக்கு எல்லாமே குரோம்பி பத்தி பேசுறோமே, சின்னையா 26 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்னாங்க. யாருன்னா கேட்டீங்களா? அரசாங்கம் செய்து கொடுத்து கேட்டாங்க யாரு மேல? ஆனா இன்னைக்கு அண்மையிலே ஒரு வாரத்துக்கு முன்பாக தமிழக அரசு சுற்றுச்சூழல் ஆய்வு ஆய்வு பண்றாங்க. புறமத்தியே அப்புறப்படுத்துவது எப்படின்னு. இதுதான் எங்க சின்னையா 26 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்னார். அன்னைக்கு அப்புறப்படுத்தினா இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட, குறிப்பாக அதிகமான கேன்சரா பாதிக்கப்பட்ட ஒரு நகரம் சொன்னால் அது ராணிப்பேட்டை. அதுக்கு மூலக்காரன் குறையம் கேடுகட்ட ஆண்டு போன அரசாங்கமும் ஆளுகின்ற அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்க சொல்லி நன்றி, வணக்கம். அடுத்ததாக மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் NTS அவர்கள். மருத்துவர் ஐயா அவர்களே மற்றும் ராணிப்பேட்டை பொதுக்குழுவிற்கு வருகை தந்து இங்கே சிறப்புரையாற்ற இருக்கும் நம்முடைய கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதல்வர் திரு சின்னையா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் நம்முடைய ரயில்வே துறை இணையமைச்சர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கும் பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய சங்கத்தை ஆரம்பித்தவர். ஐயா அவர்கள் தான் நம்முடைய கட்சியை ஆரம்பித்தவர்.
நமக்கு இடஒதுக்கீடு 20% வாங்கி கொடுத்தவர் ஐயா அவர்கள். அதே போன்று நமக்கு சரியான விகிதத்தில் கிடைக்கவில்லை என்பதற்காக போராடி போராடி பல போராட்டங்களை எல்லாம் நடத்தி கடைசியில் 10.5% நமக்கு கொடுத்தார்கள். அதையும் ஆளுகின்ற திமுக ஆட்சி வேற ஒரு ஆளை விட்டு கேஸ் போட்டு அதை சுப்ரீம் கோர்ட் லெவலில் போயிட்டு கூட இந்த 10.5% கொடுக்கலாம், மக்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் சரியான தரவுகளை கொடுக்க வேண்டும் என்று தான் சொன்னார்கள். அதற்காக போராடி கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஐயா அவர்கள். அவருடைய கனவு என்ன? நம்முடைய சின்னையா அவர்களை முதல்வராக்க வேண்டும், நான் இருக்கிற காலத்திலேயே அவரை முதல்வராக்கி பார்க்க வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் முதல்வராக்க வேண்டும் சொன்னாக்கா நம்ம கட்சியை பலப்படுத்தணும். கிளை அளவில் நீங்கள்லாம் சென்று இப்போ நம்மளுக்கு உறுப்பினர் அட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் கிளை அளவில் நம்ம போய் உறுப்பினர்களை சேர்த்து பூத் கமிட்டி அமைச்சு எல்லா கிளையிலும் எல்லா பூத்துக்கும் நமக்கு ஆள் இருக்காங்கன்ற அளவுக்கு நீங்கள் அதை கட்சியை பலப்படுத்த வேண்டும். நம் கட்சியை பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நம்முடைய சின்ன ஐயா அவர்களை முதல்வராக்குவதற்கு வேண்டிய நடவடிக்கை நாம் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பேர் மதிப்புக்குரிய முன்னாள் ரயில்வே துறை இணையமைச்சர் வேலு ஐஏஎஸ் அவர்கள். இந்த சிறப்பான கூட்டத்திற்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் ராணிப்பேட்டைக்கு செல்வேன், உங்களை எல்லாம் சந்திப்பேன், உங்களுக்கு வேண்டிய அறிவுரையை வழங்குவேன். அதன் மூலமாக எப்படி ராணிப்பேட்டை ஆற்காடும் சரித்திரத்திலே புகழ்பெற்ற இடமாக இருந்ததோ கடந்த காலத்தில், அதே போன்ற ஒரு சரித்திரத்தை நான் உருவாக்குவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வந்திருக்கிற மாண்புமிகு சின்னையா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மற்ற பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சின்னையா அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. எனக்கு நன்றாக தெரியும். எப்பேற்பட்ட கூட்டத்தையும் எப்பேற்பட்ட மக்களையும் தான் பயப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர். பேச்சாளர் மட்டுமல்ல, சிறந்த சிந்தனையாளர் மட்டுமல்ல, திட்டத்தை தீட்ட வல்லவர். அகில இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையை முன்னெடுத்ததும் அதை உலக அளவிலே பரப்பியதும் அவருக்கே உரித்தான செயல். எங்கே இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய ரயில்வே திட்டம் நகரி டு திண்டிவனம் 189 கிலோமீட்டர், சுமார் 500 கோடி என்பது இப்ப 2000 கோடி ஆகியிருக்கிறது. அதற்காக சின்னையா அவர்களை வைத்து இந்த பாலாற்றின் குறுக்கே 35 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டினார். ஏன் நாட்டினார் என்று சொன்னால், பின்னால் வருகின்ற அரசானது திட்டத்தை கைவிட்டுவிடும். அதனால் இதை இந்த 35 கோடியிலே கட்டிவிட்டோமானால் இது ஃபைட் அக்காம்பலி என்று சொல்லி அப்படி நிறைவேற்றினேன். நான் இந்த இடத்தில் சொல்வது, அன்று சின்னையா அவர்கள் செய்த இந்த காரணத்தினால் நமக்கு இந்த இந்திய நகரி இப்போது செயல்பட இருக்கிறது. 347 கோடி ரூபாய் இந்த வருடம் ஒதுக்கியிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் சின்னையா தான். அது மட்டுமல்ல, சின்னையா அவர்கள் நினைத்தால் தமிழகத்திலே இன்றைய தினம் தினம் பார்க்கின்றீர்கள். என்ன எப்படி ஐயா அவர்கள் கடந்த காலத்திலே செய்தி என்ன சொல்ல வேண்டுமோ அரசுக்கு செல்லும் போது வந்ததோ, அதே போன்று இப்போது சின்னையா அவர்களுடைய அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம்? இவர் சொல்வதிலே அர்த்தம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. இது செய்தால்தான் மக்கள் நம்ம நம்புவார்கள் என்று திமுக அரசு பயந்து கிடக்கிறது. இப்போது நம்முடைய சின்னையாவை பார்த்தால் திமுகவுக்கு சிம்ம சொப்பனம். என்ன சொல்வாரோ, என்ன செய்வாரோ, போராட்டம் நடத்துவாரோ அல்லது வேற என்ன செய்வாரோ என்ற அளவுக்கு இப்போது திமுக ஓடி ஒளிகிறது. அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய செயல்திறன். அவரை நம்புவோம். எப்படி ஐயாவை நம்பி பின்னோக்கி சென்று இடஒதுக்கீடு பெற்று 21 உயிர்களை தந்தாலும் கூட இதை இடஒதுக்கீடு பெற்றது மூலமாக எத்தனை ஆயிரம் மக்கள் வேலை வாய்ப்பை பெற்றார் என்பதை நான் சர்வீஸ் கமிட்டியில் இருந்த காரணத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போன்று சின்னையா அவர்கள் தன்னுடைய காலத்திலே 26 இந்த நாட்டினுடைய பொறுப்பை ஏற்றும்போது நிச்சயமாக அவர் செயல்படுத்துவார், திட்டம் தீட்டுவார்.
அந்த நம்பிக்கையுடன் அவர் பின்னாலே செல்வோம், உறுதியாக செல்வோம், அவர் சொல்வதை செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது கட்சியினுடைய பொருளாளர் மதிப்புக்குரிய திலகபாமா அவர்கள். மருத்துவர் ஐயா அவர்களின் திசை வணங்கி ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழுவிற்கு தலைமையேற்று அரசியலில் புதிய தடத்தை, இதுவரை இல்லாத தடத்தை, மக்களுக்கான பணியை ஆற்றுவதற்கு, நம்மளை எல்லாம் ஆற்றுப்படுத்துவதற்காக இங்கு வந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திருமிகு அன்புமணி ராமதாஸ் அவர்களே, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நமது ரயில்வே துறை அமைச்சராக இருந்திருக்கிற மரியாதைக்குரிய பெரியவர் அரங்கவேல் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும், ஆளுமை மிகுந்த பாட்டாளி சொந்தங்களுக்கும், மகளிர் அமைப்பினருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொதுக்குழுவில் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பொதுக்குழுவில் நிர்வாகிகள் வந்து சேர்வது என்பது உணர்வு ரீதியாக நாம் ஒருங்கிணைந்தோம். சித்திரை முழுநிலவு மாநாடு அதை நிரூபித்தது. யாரை எதிர்பார்க்காத அளவுக்கு மருத்துவர் நமது அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஒற்றை குரலுக்கு நாம எல்லாம் அன்புக்கு அடிமையானோம். அந்த அன்புக்கு அடிமையாகி அந்த மாநாட்டை உலகம் இயந்து நோக்குற அளவுக்கு பார்த்து வெற்றிகரமா முடிச்சோம். நாம் உணர்வோடு எப்பயும் இருக்கிறோம் என்பதனை அது நிரூபித்தது. சரிங்க. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு எதிரான ஒரு போர், அது கத்தியை தூக்கிட்டு வர்றதில்ல, துப்பாக்கியை தூக்கிட்டு வர்றதில்ல, அது முக்கியமா நம்மளுடைய மூளை அறிவை சூறையாடுகிற போராக இருக்கிறது. அறிவை சூறையாடுகிற போராக இருக்கிறது. காலையில காஞ்சிபுரத்தில் இருந்தோம். தியாகியின் மனைவி அங்க வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க சொல்ல தொடங்கினாங்க, எங்களுக்காக சிமெண்ட் வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க சின்னையா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. பையனை படிக்க வச்சாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவன் குடியினால மீட்டெடுக்கவே முடியாத இடத்துல இருக்கிறான்னு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. நாம எல்லாம் செஞ்சோம், கையெழுத்து போற இடத்துல நாம இல்லாததுனால இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? எதையுமே காப்பாற்ற முடியாத இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நம் அறிவை சூறையாடுகிற மதுவை, போதையை, பெண்களுக்கு எதிரான வன்புணர்வை எல்லாவற்றையும் மக்கள் மேல திணித்து கொண்டிருக்கிற, தப்பெதுவுமே தப்பு இல்லைன்னு செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிற திமுக அரசை எதிர்த்து களங்காண்பதற்கு இங்க தளபதிகள் யாரு? இங்க பொதுக்குழுவில் வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் தான். நீங்கள் கையில் எடுக்க போகிற உறுப்பினர்களின் சேர்க்கை என்கிற தாரக மந்திரம் தான். அதை செயல்படுத்த நாம் தொடங்கணும். நீங்க உறுப்பினர்கள் எழுத போறது அங்க இருக்கிற ஒரு நபரோட பேர் இல்ல, நீங்கள் அந்த மனிதரின் மனதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பெயரை எழுத போகிறீர்கள். அந்த மாமலம் சின்னத்தை அங்கு எழுத போகிறீர்கள். நீங்கள் தூக்கி செல்ல முடியும். இங்க வந்த எல்லாத்தையும், மிட்டாயில இருந்து வந்திருந்த பருப்பு வகையில இருந்து மகளிருக்கு தூக்கி கொடுங்கன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் பகிர்ந்தளித்து நம்ம தலைவர் மாம்பழத்தை பத்திரப்படுத்தி இருக்கிறார். எல்லாத்தையும் பகிர்ந்தளித்த நம்ம தலைவர் மாம்பழத்தை பத்திரப்படுத்தி இருக்கிறார். நாம பதிலுக்கு என்ன செய்ய போறோம்? நாம பதிலுக்கு என்ன செய்ய போறோம்? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் முகத்தை வீதி தோறும், தெருக்கள் தோறும் நாம் முகமாக மாட்டிக்கொண்டு திரிய வேண்டிய சந்தர்ப்பம் இது. அந்த சந்தர்ப்பத்தை திறமோடு எடுத்து சென்று, இந்த நம்ம கை காமிக்கிறாலும் முதலமைச்சர் ஆகணும்லாம் இல்ல, எந்த நிமிஷத்துல எது வேணாலும் மாறலாம். நாம தான் முதலமைச்சர், தமிழகத்தின் அரசியலை தீர்மானிக்கிற நபராக நமது தலைவர் மாறுவார். அதை மாற்றுகின்ற மந்திரங்களாக இங்கு ஒவ்வொருத்தருடன் சொல்லும் செயலும் மாற வேண்டும். அதற்கான உறுதிமொழியை இந்த பொதுக்குழுவில் நாம் எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி நலன் குறித்து தலைவர் அவர்கள் 9 தீர்மானத்தை இந்த பொதுக்குழு மூலமாக நிறைவேற்ற இருக்கிறார். ஒவ்வொருவரும் அந்த நேரம் கருதி அந்த தீர்மானத்துடைய தலைப்பை மட்டும் வாசிப்பார்கள். அதற்கு வாசித்து முடித்தவுடனே உங்களுடைய பெருத்த கரகோஷத்தை நீங்கள் எழுப்ப வேண்டும். தீர்மானம் படிப்பதற்கு முன்னதாக
நமது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். இந்திய அரசின் முன்னாள் நடுவண் அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், நம் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, பொருளாளர் திலகபாமா அவர்களே, முன்னாள் அமைச்சர்கள் நம் அன்பிற்குரிய அண்ணன் அரங்க வேலு அவர்களே, NT சண்முகம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய இளவரகன் அவர்களே, MK முரளி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சண்முகம் அவர்களே, என் அன்பிற்குரிய நண்பர் சரவணன் அவர்களே, பொருளாளர்கள் உமா மகேஸ்வரி, ஞானசௌந்தரி அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கும்மிடிப்பூண்டி செல்வராஜ் அவர்களே, ஷேக் முஹிதீன் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளை பொறுப்பாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவரின் கனவு நனவாக வேண்டுமெனில் பொலிட்டிக்கல் பவர் இஸ் த கீ ஃபார் ஆல் இஷ்யூஸ். அரசியல் அதிகாரமே எல்லாவற்றிற்குமான திறவுகோல். அதை நன்கு உணர்ந்துதான் 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நாம் இலக்காக கொண்டிருக்கிறோம். அதற்காக கட்சியை வலுப்படுத்துகிற பணியினை நமக்கு முடுக்கிவிட்டிருக்கிறார் நம் அன்பிற்குரிய தலைவர் ஐயா அவர்கள். எனவே நீங்கள் உறுப்பினர்களை பேரளவில் சேர்த்து கட்சியை பலப்படுத்தி நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிற வகையிலே நம்முடைய உழைப்பு அமைய வேண்டும். அந்த வகையில் நாம் உழைப்போம். 26இல் இலக்கை அடைவோம். நம் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே அனைவருக்குமான நல்லாட்சியை வழங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் உங்களுடைய பெருத்த ஆதரவை தர வேண்டும். முதல் தீர்மானம் பகவான் கார்த்திக். தலைப்பு மட்டும் படிப்போம். நமது குலதெய்வம் மருத்துவர் ஐயாவை வணங்கிட்டு நம்மை வழிநடத்தும் தலைவர் அவர் அனைவருக்கும் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். மூணாவது தீர்மானம், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்க சட்டம் ஏற்க வேண்டும். விக்னேஷ் ஒன்றிய செயலாளர், செல்வராஜ் ஒன்றிய செயலாளர் இருக்கீங்களா? பக்கத்தில் ஓடு ஓடு ஓடு. ஆற்காடு நகர செயலாளர் பாஸ்கர். யாருப்பா பேர் என்னப்பா? நாலாவது அதான் கையில் வச்சுக்கிறேன். போராளி மருத்துவர் ஐயா மற்றும் இளைஞர் எழுச்சி நாயகர் சின்னையா அவர்களை வணங்கி தீர்மானம் 5, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெறும் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து களஞ்சேரி. தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி இளைஞர்கள் எழுச்சி நாயகர் நாளைய தமிழகம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் வணங்கி ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய செயற்குழு தீர்மானம் 6
ராணிப்பேட்டையில் தொழிற்சாலைகளில் கழிவுநீர் பாலாற்றை கலப்பதை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி. அடுத்து ஒன்றிய செயலாளர் விக்னேஷ். வாழ்க மருத்துவர் ஐயா, வாழ்க மருத்துவர் சின்னையா. தீர்மானம் எண் 7, தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக அரசுக்கு மாபெரும் கண்டனத்துடன் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது. வழக்கறிஞர் ராஜேந்திர பிரசாத். அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் எண் 8, சமூக விரோதிகளால் கொல்லப்பட்ட வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது சம்பந்தமாக பாட்டாளி நன்றி. அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னா ஒரு 30 குணாதிசயங்கள், ஆற்றல்கள், பண்புகள் இருக்கணும். அன்பு, இரக்க குணம், உதவி செய்கின்ற மனப்பான்மை, வீரம், தியாகம், அர்ப்பணிப்பு, பொறுமை, வளைந்து கொடுக்கிற தன்மை, முடிவெடுக்கின்ற ஆற்றல், சிக்கலை தீர்க்கின்ற ஆற்றல், மேற்பார்வை செய்கின்ற ஆற்றல், கண்காணிக்கின்ற ஆற்றல், பேச்சாற்றல், செயலாற்றல், இப்படி 30 பண்புகள் இருக்கணும். உலகத்துல இருக்கிற தலைவர்கள் 1-2 பண்பு தான் இருக்கும். ஆனா 30 பண்பையும் ஒருங்கே பெற்ற தலைவர் நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் உங்கள் மத்தியில் சிறப்புரையாற்றுகிறார். யாரும் ஃபைல்ல வராங்க. Thank you.
பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவுக்கு வருகை தந்து எனக்கு முன்பு பேசி அமர்ந்த முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர், சாதனையாளர், மரியாதைக்குரிய திரு அரங்க வேலு அவர்களே, முன்னாள் மத்திய இணை அமைச்சர், மரியாதைக்குரிய திரு NT சண்முகம் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர், மரியாதைக்குரிய அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலை செயலாளர், மரியாதைக்குரிய பேராசிரியர் மீகா செல்வகுமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு KL இளவழகன் அவர்களே, முன்னாள் வன்னியர் சங்கத்தின் செயலாளர், மரியாதைக்குரிய திரு MK முரளி அவர்களே, பசுமை தாயகத்தின் துணை செயலாளர், மரியாதைக்குரிய பொன்மலை அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர், மரியாதைக்குரிய ஷேக் மொஹிதீன் அவர்களே, கும்மிடிப்பூண்டி முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்களே, ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் அவர்களே, இந்த பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் நல்லூர் சண்முகம் அவர்களும், வழக்கறிஞர் சரவணன் அவர்கள், மாவட்ட தலைவர்கள் சுப்பிரமணி அவர்கள், சம்பத் அவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர் சரவணன், மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் ஜானகிராமன், வன்னியர் சங்கத்தின் முன்னாள் துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட பொருளாளர் உமா மகேஸ்வரி அவர்கள். உன் மாவட்டம் ரெண்டாவது தான் சொல்லுவேன், முதல்ல சண்முக மாவட்டத்தை சொல்லிடுறேன். அது அங்கதான் நடக்குது. அது லிஸ்ட் நீ முதல்ல கொடுத்தாலும் அடுத்தது தான் நீ வரும். ஏன்னா பெரிய பட்டியல் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் நான் படிச்சுதான் ஆகணும். கொஞ்சம் இவ்வளவு நாளா பொறுமையா இருந்தீங்க. மாவட்ட துணை செயலாளர்கள் கதிர்வேல் அவர்கள், சுகுமார் அவர்கள், சபரி கிரீசன், பூண்டி மோகன் அவர்கள், கோ ஏழுமலை அவர்கள், அம்மூர் சரவணன் அவர்கள், துணை தலைவர்கள் காசிநாதன் அவர்கள், பெருமாள் அவர்கள், VP மணி அவர்கள், சக்கரவர்த்தி அவர்கள், கஜேந்திரன் அவர்கள், பகவான் கார்த்திக் அவர்கள், தங்கதுரை அவர்கள், சுரேஷ் அவர்கள், ஆபா லக்ஷ்மணன் அவர்கள், பூக்கடை பிரபாகரன் அவர்கள், புல்லட் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மணிவண்ணன் அவர்கள், ராஜேந்திர பிரசாத் அவர்கள், கவியரசு அவர்கள், அமுதா சிவா அவர்கள், திருமதி வசந்தி அவர்கள், செல்வம் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் விக்ரமன், திருமலை, சுரேஷ், செல்வராஜ், ரமேஷ், நீலகண்டன், சரவணன், கண்ணதாசன், சத்யமூர்த்தி, மோகன், பாரத், பாலாஜி, ரஜினி சக்கரவர்த்தி, கனிகாபுரம் ரவி, சோமசுந்தரம், வேலாயுதம், நகர நிர்வாகிகள் பாஸ்கர், செல்வம், ஞானசேகரன், ஹரிஹரன், தங்கராஜ், ரமேஷ், மாணிக்கவாசகம், சரவணன், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தின் நிர்வாகிகள் தம்பி தீனதயாளன், தம்பி பிரபு, GC ராமசாமி, A வடிவேல், ஜெய்சங்கர், KM ரமேஷ் பாபு, வன்னிய ஜோதி, ஹரிதாஸ், ராஜேஷ், ஜெயபால், தட்சிணாமூர்த்தி, மா தட்சிணாமூர்த்தி, வழக்கறிஞர் ராஜி, சத்யநாராயணன், P ராமன், தனசேகர், சங்கர், ஜெகன், மாரிமுத்து, தினகர், தனசேகர், அன்பு, ராஜாமணி, இளங்கோ, ரமேஷ், சோபன் பாபு, லோகநாதன், விஜி, பரணிக்குமார், ஹரிகிருஷ்ணன், செல்வராஜ், கோகுல்நாத், ஹரிநாதன், கோகுல், பாரதி, ரஞ்சித்குமார், அருள் ஜோதி, சந்தீப், கார்த்திக், ஜே கார்த்திக், கிருஷ்ணன், தியாகு, ஹரிதாஸ், வெங்கடேசன், பெருமாள், ஜெய்சங்கர், சதீஷ், டாக்டர் பாலாஜி, ஜோதீஸ்வரன், கதிரவன், சீனிவாசன், மாதவன், ரமேஷ், A குமார், ஏகாம்பரம், விக்னேஷ், M ராமதாஸ், லக்ஷ்மணன், பொன்னுசாமி, பாபு, சரவணன், S பாபு, சம்பத், சிவாஜி, பாண்டியன், வாமா முருகன், காமராஜ், பார்த்திபன், சாரதி, கோவா சங்கர், விநாயகமூர்த்தி, சுரேஷ், பாலாஜி, ராமநாயக்கர், அருணாச்சலம், முத்து, மணிகண்டன், விஜயகுமார், யுவராஜ், டிக் பண்ணது மட்டுமா, சிதம்பரம்,
ஜெகநாதன், கார்த்திக் ராசா, உமா ஜீவா, தீபா, நிர்மலா முத்து, சாந்தி, ராஜகுமார், நவீனிதம், ஹரிகிருஷ்ணன், முத்து, ஜெய்சங்கர், ஜனா, கார்த்திகேயன், துளசி, சுரேஷ், தமிழரசன், வினோத், சுப்பிரமணி, எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு இருப்பேன். டிக் பண்ணது மட்டும் தான் எல்லாம். வேற என்ன விட்டு போச்சா? மற்றும் இந்த மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், மாநகர நிர்வாகிகள், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள், ஊடக நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் பரிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. சந்திப்பின் நோக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிறது. நம் கட்சியின் தொடக்கிய நோக்கம் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம். அந்த அடிப்படையில் நம் கட்சி இன்று தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் 36 ஆண்டுகளுக்கு முன் நம் கட்சியை தொடங்கி இன்னும் நாம் ஆளுங்கட்சியாக வரவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு ஏக்கம் எனக்கு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற அத்துணை தகுதிகளும், திறமைகளும், செயல் திட்டமும், இளைஞர்களும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வதற்கு மக்கள் இன்னும் நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த பொதுக்குழு நடந்து கொண்டிருப்பது ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்டம். எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம். இதற்கு முன்பு இது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டம், 13 சட்டமன்ற தொகுதிகள். இதை பிரிக்க கூடாது என்று 2 கட்சியிலும் இருந்தவர்கள் அதில் குறியாக இருந்தார்கள். அதாவது ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி. ஆனால் மருத்துவர் ஐயா தலைமையிலே, நம் தலைமையிலே, பாட்டாளி மக்கள் தலைமையிலே எத்தனையோ போராட்டங்கள் நடத்திய பிறகுதான் இன்று ராணிப்பேட்டை மாவட்டமாக பிரித்து இன்று இந்த மாவட்டம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த வளர்ச்சி போதாது. ராணிப்பேட்டை மாவட்டத்திலே நம்முடைய இளவழகன் அவர்கள் சொன்னது போன்று இந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. சோளிங்கர், அரக்கோணம், ஆற்காடு, ராணிப்பேட்டை. இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள 100 விழுக்காடு கிராமத்திற்கு நான் சென்றிருக்கின்றேன், கொடியேற்றிருக்கின்றேன். அதுல ஒரு சில பேர் பிறந்தோட இருக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் இங்க இருக்கின்ற முன்னோடிகளுக்கு நன்றாக தெரியும். MK முரளி, இளவழகன் 2 பேர் தான். அப்போ மாத்தி மாத்தி அவர் வீட்டில் தான் சாப்பாடு வரும். MK முரளி வீட்டில் தான் சாப்பாடு வரும். பிரியாணியா? இளவழகன் அவங்கெல்லாம் பார்க்குறப்போல சின்ன சின்ன பசங்க, இளவன் சின்ன பையனா இருப்பேன். MK முரளி அப்பயே பெரிய பெரிய மீசை வச்சிருப்பாரு. அந்த பக்கம் NT சண்முகம் இருப்பார், அங்கிருந்து வருவார். இப்படியெல்லாம் இந்த மாவட்டத்தை நாம் வளர்ச்சி அடைந்து வளர்த்து, நம் கட்சியை வளர்த்து, கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள, அதாவது நம் கட்சி பலமாக இருக்கின்ற மாவட்டங்களில் அதிக மாவட்ட, ஒன்றிய கவுன்சிலர்கள் வெற்றி பெற்ற மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் தான். நினைச்சு பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் தர்மபுரி மாவட்டத்தை விட அதிக கவுன்சிலர்கள் வெற்றி பெற்ற மாவட்டம் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம். எப்பேற்பட்ட மாவட்டம் இது! எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அடுத்த தேர்தலில் இந்த மாவட்டத்தில் இருந்து நம் கட்சிக்கு ஒரு அமைச்சர் வர வேண்டும் என்ற ஆசை எனக்கு. முடியுமா? நான் முதல்ல மேடையில் இருக்குன்னு கேட்பேன், அப்புறம் தான் உங்களை கேட்பேன். முடியுமா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், முடியுமா? முடியாதது எதுவும் கிடையாது, முடியாதது எதுவும் கிடையாது. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி, அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. 1.5 மாதத்திலே
உலக அளவிலே உலகத்தை திரும்பி பார்க்கின்ற வகையிலே ஒரு மாநாட்டை நடத்தினோம். நாம் அதை யாரும் மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. 1.5 மாதம்தான். 1.5 மாதத்திலே திட்டமிட்டு எத்தனையோ கூட்டங்கள், மைக்ரோ லெவல் பிளானிங் திட்டமிடு, கிராம அளவிலே திட்டமிட்டு இட்டு 45 நாளில் மிகப்பெரிய ஒரு மாநாடு. இந்த மாநாடு நடந்த பிறகு எல்லா கட்சிக்காரங்களும் மற்ற கட்சிக்காரங்களும் அப்படியே ஆணு வாய பொழந்து பார்த்தாங்க. அது அதிகமா பொழந்தது திமுக. திமுக காரனுக்கு அதுக்கு தாங்க பயம் வந்துடுச்சு. இந்த மாநாடு ஐயோ என்னடா அது 45 நாள்ல ஒன்னா சேர்ந்துட்டாங்களே, எதுவுமே அது அறிகுறியே இல்லையே, ஊர் ஊரா யாருமே போகலையே, ஒரு கூட்டம் கூட நடத்தலையே, எங்கேயுமே நான் எங்கேயுமே போகலையே. ஐயா பதிவு போட்டுட்டு இருந்தாரு, நம்ம திட்டமிட்டோம். எங்கடா வந்தாங்க இவங்க? வந்தாங்க, அவங்களே பஸ் செலவு பண்ணாங்க, 3 வேளைக்கு சாப்பாடு எடுத்து வந்தாங்க, காலையில இருந்து அங்கேயே உட்கார்ந்தாங்க, அமைதியா வந்தாங்க, எந்த பிரச்சனையும் செய்யலையே, வர வழியில பிரச்சனை இல்லை, மாநாட்டிலையும் பிரச்சனை இல்லை. அப்படியே வந்து 10 மணி வரைக்கும் யாரும் ஒருத்தரோட வெளியில போகல. அதுல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா 3ல் 1 பங்கு நம்ம சொந்தங்கள் உள்ள வர முடியல. மாநாட்டுக்கு போக்குவரத்து நெரிசல் 20-30 கிலோமீட்டர் நின்றுட்டு இருந்தது. இப்படி ஒரு மாநாட்டை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் நடத்தியது கிடையாது என்று மற்றவர்கள், அதை நான் சொன்னா அது நான் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும், ஆனால் மற்றவர்கள் எல்லாருமே இந்த மாநாட்டில் நாம் வைத்த தீர்மானங்கள் சமூக நீதி அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை சமூக நீதி அடிப்படையிலே தான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்தியாவிலேயே 6 இடஒதுக்கீடு பெற்று தந்த ஒரே தலைவர் யாருன்னா வேற எந்த கட்சியிலும் 1 கூட. ஆனா 6 இடஒதுக்கீடு தமிழ்நாட்டு அளவில், இந்திய அளவில் மருத்துவர் ஐயா அவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். சமூக நீதி போராட நம் கட்சியையும் அப்படிதான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய கொள்கை கடைசி வரை, நம் கட்சி இருக்கின்ற வரை ஐயாவுடைய கொள்கையை நாம் கடைபிடித்து சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், அதற்கு நாம் வேகமாக நாம் முன்னேறுவோம். அதற்கு என்ன? ஆட்சி அதிகாரம் வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? நாமும் ஆள வேண்டும், நாமும் ஆள வேண்டும். எவ்வளவு காலமாக இவர்களை கேட்டுக்கிட்டு அவர்களை கேட்டுக்கிட்டு, ஐயா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த மக்களுக்கு படிப்பு கொடுங்க ஐயா, இந்த மக்களுக்கு வேலையை கொடுங்க ஐயா. படிப்பு வேலை இல்லாதனாலதான் இங்க டாஸ்மார்க்கை நோக்கி, மதுவை நோக்கி சீரழிஞ்சு கொண்டிருக்கின்றான் ஐயா. 10 விழுக்காடு எவ்வளவு போராடி பெற்றது, அதை அப்படியே அழித்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். இந்த மாநாட்டில் நாம் முன்வைத்தது என்ன? தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்து, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கி, வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற பின்தங்கிய சமுதாயங்களுக்கும் தனித்தனி இடஒதுக்கீடு வழங்கி, பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதியை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த மாநாட்டை நாம் நடத்தினோம். வித்தியாசமான மாநாடு. ஆனால் இன்று சமூக நீதி என்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத கட்சி திமுக, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதி கிடையாது. ஆனால் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்ற திமுக, சமூக நீதி என் உயிர் மூச்சு, எங்கள் கொள்கை, நான் தந்தை பெரியாருடைய பாட்டம் கொள்ளு பேரன், இப்படி எல்லாம் வசனம் பேசி பேசி உங்களை ஏமாத்திக்கிட்டு, மக்களை ஏமாத்திக்கிட்டு, செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இன்று தமிழ்நாட்டில் 2 பிரிவுகள், அதாவது ஒன்று சமூக நீதிக்கு ஆதரவாளர்கள், 2வது சமூக நீதிக்கு எதிரானவர்கள். ஆனால் இப்ப புதுசா 3வது பிரிவு ஒண்ணு இருக்கு. சமூக நீதி பத்தி பேசுவாங்க, ஆனா செயல்பட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. செய்கின்ற இடத்தில் இருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவருக்கு ஒரு துளியும் அக்கறையும் இல்லை, எண்ணமும் கிடையாது. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? இந்த 4 ஆண்டு காலம் ஐயாவையும் எங்களையும்
நிச்சயமாக நான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தருகிறேன் என்று சொல்லியே எங்களை ஏமாற்றி விட்டார் மு க ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய துரோகம் இது! ஓராண்டு 2 ஆண்டு கிடையாது, 4 ஆண்டு காலமாக எங்களை ஏமாற்றி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி ஒவ்வொரு முறையும் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஐயா அவர்களை உறுதியாக நான் செய்கின்றேன் என்று உறுதி கொடுத்தார் ஐயாவிற்கு. யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நான் 3 முறை சந்தித்தேன் அவர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்க தைரியமா போங்க, நிச்சயமா நான் செய்கிறேன். சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சொன்னார், சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் சொன்னார். ஆனால் அதை நம்பி ஐயா அதை நம்பி இப்படி இந்த நிலைக்கு இன்று நாம் இருக்கின்றோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிறது. அந்த தீர்ப்பில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் இல்லை என்று தெளிவாக சொன்னார்கள். தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடை வழங்கலாம் என்று தீர்ப்பே கொடுத்தார்கள். தரவுகள் சேகரிக்கிறதுக்கு என்னையா இருக்குது? இந்த தரவுகள் எங்க இருக்கு? ஜப்பான்ல இருக்குதா, சைனாவில் இருக்குதா, அமெரிக்காவில் இருக்குதா? தமிழ்நாட்டில் கம்ப்யூட்டர்ல அரசு கவர்மெண்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கு. பட்டன் தட்டினா வரப்போகுது, டேட்டா வரப்போகுது. அந்த டேட்டா வச்சுட்டு நியாயப்படுத்தி கொடுக்க வேண்டியது தானே. சாதாரணமா கொடுத்திருக்கலாம். ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லாத ஸ்டாலின், ஒரு பக்கம் மனம் இல்லை, மற்றொரு பக்கம் நம்ம கொடுக்கிறோம் சொல்லிட்டு கழுத்து அறுத்தாப்ல. இனியும் நிச்சயமா கொடுக்க போவது கிடையாது. அதனால்தான் இந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் நம் சொந்தங்கள் கூடி அந்த மாநாட்டில் நான் பேசிட்டேன். என்ன பேசினேன்? நான் என்ன பேசினேன் அந்த மாநாட்டில்? வன்னியர் சமுதாயத்திற்கு துரோகம் செய்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்று மாநாட்டில் நான் பேசிட்டேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இந்த சமுதாயத்தின் துரோகிகள் திமுக, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்று இந்த மாநாட்டில் நான் பேசினேன். பேசுவது ஒரு பக்கம், ஆனால் அந்த மாநாட்டு கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்டாங்க திமுக. என்னன்னு, இவங்க இவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்களே, இனி நமக்கு பொழப்பு இல்லை, தமிழ்நாட்டில் நமக்கு இந்த சமுதாயம் ஓட்டு போடாதுன்னு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இது சாதாரண துரோகம் கிடையாது, நம்பிக்கை துரோகம். அதனால்தான் இப்போ அடுத்தது எப்படியாவது மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு அவங்களுக்கு கணக்கு. வருவாங்களா? வர முடியுமா? வர விடுவோமா? முடியாது, வர முடியாது. அதனால்தான் இப்ப என்ன பண்றாங்க, மறைமுகமாக அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், நம்ம கட்சிக்குள்ள இதெல்லாம் நடந்துகிட்டு சூழ்ச்சி செய்து, நம்ம கட்சியிலே சில சூழ்ச்சியாளர்லாம் இருக்கிறாங்க. சூழ்ச்சியாளர் மூலமாக ஐயா கிட்ட ஒண்ணு, நம்ம கிட்ட இப்படி எப்பெல்லாம் பேசி கீசி என்னென்னமோ நம்ம கட்சியை எப்படியாவது பிளவுபடுத்தணும், குழப்பம் பண்ணணும், எப்படியாவது இருக்கணும்னு திமுகவுடைய தப்பு கணக்கு அது. சரிம்மா ஓகே. அதாவது இதெல்லாம் திமுக திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதை நாம் எல்லோரும் முறியடிப்போம். ஒன்னும் நடக்க போறதில்லை, அப்படி எதுவும் நடக்க போறது கிடையாது. அதெல்லாம் இன்னொன்னு, நான் அமைதியா இருக்கிறேன். நான் இங்க வந்திருக்க பொதுக்குழுவுக்கு எதுக்கு வந்திருக்கிறேன்? நான் என் பாக்கெட்ல வச்சுக்கிறேன் பாரு, உறுப்பினர் அட்டை. நீங்களா வாங்கிட்டீங்களா? சரவணா, உன் உறுப்பினர் அட்டை காமி, கார்ல இருக்குன்னு சொல்லிடாத. சண்முகம், உன் உறுப்பினர் அட்டை கார்ல இருக்குதா, வீட்டில் இருக்குதா? நான் என் பாக்கெட்லேயே வச்சிருக்கிறேன். எல்லாம் வாங்குங்க, எடுத்த காமிக்கிறாங்க பாரு, எல்லாம் சம்பத் வச்சுக்கிறாப்புல. இந்த உறுப்பினர் அட்டை எல்லாத்துக்கும் போய் சேரணும், கொடுக்கணும். புதிய உறுப்பினர்கள் நாம் சேர்க்க வேண்டும். இருக்கின்ற உறுப்பினர்களுடைய அட்டையை புதுப்பிக்க வேண்டும், கிளையை புதுப்பிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் கிராமத்துக்கு செல்ல வேண்டும். அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 10 முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் ஏஜென்ட் 10 பேர்
அதில் போட்டு எனக்கு லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தயார் நிலையில இருக்க வேண்டும். தயார் நிலையில இருக்க வேண்டும். இது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம். அதில் நீங்கள் வேகமாக, நீங்கள் எல்லோரும் இறங்குங்கள், வேகமாக இறங்குங்கள். ஏன்னா நான் சொல்லுவது போன்று நாம் வருகின்ற தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். நமக்கு ஒரு 5-6 அமைச்சர்கள் நமக்கு இருக்கணும். ஏன் நான் கேட்கிறேன்னா நம்ம ஆட்சி அதிகாரம் நமக்கும் இருந்தால் அப்பதான் நமக்கு நம்ம இடஒதுக்கீடு, ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எல்லாம் நம்ம சொன்னா கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கணும், உங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கணும். அது ஒரு உதாரணம் நான் சொல்றேன். காலையில கூட சொன்னேன். 2004 அங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில நாம் அங்கமாக இருந்தோம். கூட்டணி ஆட்சி எங்க? டெல்லியில கூட்டணி ஆட்சி. அதுல பாட்டாளி மகிழ்ச்சி அங்கமாக இருந்தது. நானும் நம்முடைய சாதனையாளர் அரங்கவேலு, நான் திருப்பி அவர் சாதனையாளர் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த தொகுதி மக்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் சாதாரண ஆள் கிடையாது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. எவ்வளவு சாதனை! 5 ஆண்டு காலம் இந்தியாவுடைய ரயில்வே துறையை நடத்தியவர் அவர்தான். பேருக்கு தான் லாலு தான் அமைச்சர், இவர் இணை அமைச்சர். ஆனா நடத்தியது இவர் தான். லாலு ஆண்டுக்கு ஒரு முறை ரயில்வே பட்ஜெட் அப்போ வருவார், வந்து படிச்சுட்டு போவார். லாலு வேலு, டெல்லியில போனா லாலு வேலு காம்பினேஷன். இப்படி எத்தனையோ இந்த தொகுதிக்கு எத்தனையோ செய்தார். மக்களுக்கு அவ்வளவுதான் தெரியுது. காலையில கூட ஒரு கதை சொன்னேன். இந்த கதை சொல்லாமா மறுபடியும்? கேட்கல இந்த கதைய? ரஷ்யா முன்னாள் அதிபர் ஜோசப் ஸ்டாலின், அவர் பேர் தான் கலைஞர் அவர்கள் அவருடைய மகனுக்கு இப்பொழுது MK ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வச்சார். ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யாவில் ஒரு அதிபர் முன்னாடி இருந்தார். அவர் ஒரு நாள் அவர் ரஷ்யா நாடாளுமன்றத்துக்கு வரப்போ ஒரு கோழியை கையில பிடிச்சிட்டு வந்தார். கையில பிடிச்சிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் அந்த கோழியுடைய சிறகுகளை ஒன்னொன்னா பிடுங்கி வீசினார். கடைசியில் அந்த கோழி சிறகு இல்லாம அந்த கோழி உயிரோட அப்படியே உயிருக்கு ஊசல் ஆடிட்டு இருந்து அந்த கோழிய முன்னாடி தூக்கி போட்டார். தூக்கி போட்டுட்டு அப்படியே எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க நாடாளுமன்றத்தில். என்னடா அது கோழி இவர் எடுத்து வந்து சிறகெல்லாம் பிடுங்கிட்டு அது கோழி பாவமான நிலையில உயிருக்கு ஊசலாடி நிலையில கீழே போட்டார். அதன் பிறகு என்ன பண்ணார்? அவர் பாக்கெட்ல இருந்து தானியத்தை எடுத்தார், அதை கோழியை சுத்தி போட்டார். அந்த கோழி அந்த நேரத்திலையும் அந்த தானியத்தை போய் சாப்பிடுது. அதன் பிறகு என்ன பண்ணார்? அந்த தானியத்தை அவரை நோக்கி போட்டார். அந்த கோழி என்ன பண்ணிச்சு? துள்ளி குதிச்சு அந்த தானியத்தை சாப்பிட்டு இவரை நோக்கி வருது. அப்ப சொன்னாரு, இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அவர் சொல்றாரு, மக்களை எவ்வளோ பிழிஞ்சாலும் கடைசியில ஏதாவது ஒண்ணு தூக்கி போட்டா மக்கள் இந்த கோழி போன்று நம்ம கிட்ட வருவாங்க. இதுதான் தமிழ்நாடு மக்களுடைய கதை. அதுலயும் குறிப்பாக பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் இவங்க கொடுக்கிற 1000 ரூபாய் நிதி உதவி கொடுக்கறாங்க. ஊக்கத்தொகைன்னு 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அந்த 1000 ரூபாய்க்காக தயவு செய்து யாருமே உங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் உங்களை பற்றி, பெண்களை பற்றி எந்த கவலையோ எந்த அக்கறையும் இல்லை அவருக்கு. காரணம் அவருக்கு எதுவும் தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல அவருக்கு. 1000 ரூபாய் இந்த கையில கொடுத்து இந்த கையில கொள்ள அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க போகுது 1000 ரூபாய்? டாஸ்மார்க் கடைக்கு போகுது. தெருவா டாஸ்மார்க் கடைக்கு போகுது. தெருவா போயிட்டு வித்துட்டு இருக்கிற சந்து கடை, டாஸ்மாக் கடையில சந்து கடை வேற. அதுல கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க திமுக. இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக தான் சமீபத்தில் நம்ம ஒரு அறிவிப்பு வந்தது. உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் நாள் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம், தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்தை
நடைபயணமாக நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த நடைபயணத்தை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லோரும் பணியோடு பாசத்தோடு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். செய்தி எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இன்னொன்று, இது நம்முடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலையில் உள்ள மக்கள், அனைத்து நிலைன்னா நான் அனைத்து சமுதாயம் மட்டும் சொல்லல, அனைத்து மதத்தை சார்ந்தல் மட்டும் சொல்லல, அனைத்து நிலைனா குழந்தைகள் பருவத்தில் இருக்கவங்க, இளைஞர்கள், மாணவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் போன்ற அனைத்து நிலையில், வியாபாரிகள் போன்ற அனைத்து நிலையில் உள்ள மக்கள் உடைய உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என 10 கோரிக்கைகளை வைத்து, இந்த 10 கோரிக்கைகள், இது கோரிக்கைகள 10 உரிமைகள், 10 உரிமைகள், இந்த 10 உரிமைகள்ல எல்லாமே அடங்கும். அதுல அதை பத்தி நான் விளாவரியா இன்னைக்கு சொல்ல போறது கிடையாது. அதனால ஒரு மேலோட்டமா நான் சொல்றேன். நான் என்னென்ன உரிமைகள் நான் சொல்ல இருக்கின்றேன். அந்த வகையில ஒரு நடைபயணம், ஏன் நடைபயணம் எனக்கு புதிது கிடையாது, மருத்துவர் ஐயாவுக்கும் புதிது கிடையாது. 90 சைக்கிள்ல 96 இல்லையா, 96 1996 மருத்துவர் ஐயா அவர்கள் பாலாற்றை காப்போம் என ஒரு சைக்கிள் பயணம், சைக்கிள் பேரடி 3 நாள் வாணியம்பாடி, வாலாஜாலிருந்து வாணியம்பாடி வரைக்கும் பாலாற்றை காப்போம் என்று இளைஞர்கள் எல்லாம் இப்போ MK முரளி எல்லாம் வாணியம்பாடியிலிருந்து வாலாஜா. அப்போ இவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்க. அந்த காலத்துல இந்த பாலாத்தை பற்றி யாருக்கும் என்னவும் தெரியாது, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அப்பவே நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதன் பிறகு என் தலைமையில ஒரு சைக்கிள் பேரணி இங்க ராணிப்பேட்டையிலிருந்து நம்ம வேலூர் வரைக்கும் 2000 ஆண்டுல கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அது மத்தியானம் 12 மணிக்கு தான் ஆரம்பிச்சோம். வெயில், சரியான வெயில், மே மாதம் ஜூன் மாதம் வெயில் முடியாம எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம பண்ணோம். அதன் பிறகு பாலாற்றை காப்போம் என்று 2 நாள் நடைபயணத்தை நான் மேற்கொண்டு பில்லூர்ல இருந்து நம்ம சதுரங்கப்பட்டினம் பாலாறு போய் கரையுது, கடல்ல கிடக்குது. அங்கிருந்து நம்ம போனோம் 2 நாள், எல்லாமே போயிட்டு வந்தோம். அதனால நடைபயணம் நமக்கு புதுசு கிடையாது. இந்த மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும். தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அவங்க அந்த பாலாத்தை நாசப்படுத்தி மாசுபடுத்துவதை தடுக்க வேண்டும் என எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம். இந்த குரோமியம் ஃபேக்டரின்னு சொன்னாங்கல்ல, அது குரோமியம் ஃபேக்டரி கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்பு மூடிட்டாங்க. ஆனா மூடின அந்த குரோமியம் ஃபேக்டரியில கிட்டத்தட்ட 2.5 லட்சம் டன் குரோமியம் அப்படியே தேங்கி கிடக்குது. தேங்கி கிடக்கிற குரோமியம் என்ன ஆகணும், மண்ணுல போய், மழை காலத்துல மண்ணுல போய் ஊறி 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 நீங்க குடிக்கிற தண்ணியிலையும் நீங்க குளிக்கிற தண்ணியிலையும் அப்படியே நிலத்தடி நீர்ல போய் கலந்துடுச்சு. இந்த குரோமியம் கலந்த நீரை நம்ம சாப்பிட்டா 100 விழுக்காடு கேன்சர் வரும். 99 கிடையாது, 100 விழுக்காடு கேன்சர். எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அதை அரசுக்கு தெரிந்தும் அதை அகற்றாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க. நம்ம போராட்டம் பண்ணா ஒரு ஆய்வு நடத்துவாங்க, அவ்வளவுதான். ஏன் அதை சுத்தப்படுத்துறதுக்கு என்னதான் பிரச்சனையா உங்களுக்கு? என்ன பிரச்சனை அதுல? ஏன் இந்த மக்கள், இங்க ராணிப்பேட்டை நகரத்தில் உள்ள மக்கள், இவங்களுக்கு மாசு இல்லாம வாழ முடியாதா, வாழக்கூடாதா? ஏன் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் வேற இருக்கிறாரு, இந்த தொகுதியை சார்ந்தவர், அவருக்கு கூட அக்கறை இல்லையா மக்கள் மீது? அவருக்கு வாக்களித்த மக்கள் மீது அவர் அக்கறை இல்லையா? அவர் வாக்களித்த மக்கள் என்ன கேன்சர் வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரா? 4 ஆண்டு காலம் அமைச்சரா இருக்கிறாரு. ஏன் அதை தூய்மைப்படுத்தி அகற்றுவது ஏன் முன்னேற முடியாது? இதுக்கு எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வழக்குகள்லாம் போட்டோம், நடக்கல. இதெல்லாம் இங்க இந்த நடைபயணத்தில் நம்ம சொல்ல போறோம். இந்த நடைபயணம் எதுக்கு? இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். கொடுங்கோல் ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இங்கே நம்முடைய மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர்
சக்கரவர்த்தி வழக்கறிஞர். அவர் நினைச்சு பாருங்க, ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்ல. என்னையா கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம். எங்களுக்கெல்லாம் அப்படியே திகில், அப்படி பயந்து, என்ன இப்படி ஒரு கலாச்சாரம். நாங்க நினைச்சோம் ஏதோ அந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ஏதோ விழுந்துட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு நினைச்சிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் பார்த்தா துப்பாக்கில குறி பார்த்து சொல்றான். ஓடுற வண்டி, இவனுங்களும் 2 பேரும் வண்டியிலே பைக்ல போறாங்க, அவரும் வண்டியில போறாருன்னா ஓடுற வண்டியில மூவ் ஆகிற வண்டியில போய் குறி பார்த்து சொல்றதுன்னா இது அமெரிக்காவில தான் நடக்கும் எல்லாம். ஆனா இங்க நம்ம ஊர்ல நம்ம மாவட்டத்தில் இந்த பகுதியில் நடக்குதுன்னா என்ன கலாச்சாரம்? இதற்கு யார் காரணம்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்ற வேண்டும். அவர்தான் காவல்துறை அவரிடம்தான் இருக்கிறது, இலாக்கா காவல்துறை அவரிடம்தான் இருக்கிறது, அவர்தான் பொறுப்பு அமைச்சர். அதுக்கு இப்படி ஒரு கலாச்சாரம் எங்க போகுது தமிழ்நாடு? ஆனா இப்ப பேருக்குன்னு ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. காப்பாற்ற முடியல, ஒரு உயிர் போனது தானே. அதெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கு. அதனால இதையெல்லாம் நிச்சயமாக வெட்ட வெளிச்சம் திமுக செய்கின்ற அத்துணை ஊழல்களையும் அத்தனை கொடுமைகளும் அத்தனை கொடூரங்களையும் மக்களுக்கு எடுத்து காட்டத்தான் இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். வெட்ட வெளிச்சம் காமிக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய உரிமைகள் 10 உரிமைகள் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் நமக்கு உரிமைகள் என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, இந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த உரிமைகளை பற்றி உங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. அந்த உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது யாருடைய கடமை? தமிழக அரசினுடைய கடமை, மத்திய அரசினுடைய கடமை. இதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களே வாருங்கள், நாம் உரிமைகளை நாம் நிலைநாட்டுவோம், அரசை அதை நிலைநாட்ட செய்வோம் என்ற நோக்கத்தம் தான் இந்த நடைபயணம். அதுல சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ் முதல்ல இதுல எல்லாமே வந்துடும். ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ்னா இதுல நம்முடைய உள்ஒதுக்கீடு 10% 14%, பட்டியலின மக்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அத்தனை சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பாதுகாப்பது, இவ்வளவு பிரச்சனைகள் சமூக நீதி சார்ந்த அத்துணை பிரச்சனைகளும் இந்த ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான உரிமை நம்முடைய உரிமை அப்படின்னு தான் நம்முடைய முதல் கோரிக்கை. அடுத்தது வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். அதாவது இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கின்ற சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீங்களாம் எந்த மூலையில? ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அம்மூர் கிராமம் பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு? ஆனா அவங்க எல்லாம் பாதுகாப்பு நம்ம சொந்தக்காரங்க தான் பாதுகாப்பு அவங்களுக்கெல்லாம். ஆனா அது மீறி குடிச்சுக்கிட்டு வந்து போதையை ஏத்திக்கிட்டு ஆந்திரா பார்டர் அங்க இருந்து அப்படியே டன் டன் டன்னா தினம் வந்துட்டு இருக்குது. சாராயம் மட்டும் கிடையாது, கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது, இந்த போதை, இந்த கஞ்சாவும் அபின் காக்கேன் ஹெராயின் என்னென்ன போதை பொருட்களோ எல்லாம் இங்க வந்து சரளமா வந்துட்டு இருக்கு. காலையில கூட நான் பேசினேன். நானும் திண்டிவனத்தில் ஒரு 2 வருஷம் படித்தேன், ஸ்கூல் படித்தேன். அப்போ ஸ்கூல் வாசல்ல அங்கே போய் பார்த்தா அந்த மாங்காய் பத்தை வைப்பாங்க, உப்பு போட்டு மிளகா போட்டு நெல்லிக்காய் போடுவாங்க, அந்த புளிப்பு மிட்டாய் இருக்கும், தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க ஸ்கூல் வாசல்ல. இன்னைக்கு போய் பார்த்தா ஸ்கூல் வாசல்ல கஞ்சா பொட்டலம் வைக்கிறான், கஞ்சா ஸ்டாம்ப் வைக்கிறான், மாத்திரை வைக்கிறான், போதை வைக்கிறான். இதுதான் நடந்து மாறிடுச்சு. அப்படி இதெல்லாம் விற்கிறது அரசு போலீஸுக்கு தெரியாதா? அரசுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் வைக்கிறாங்க. ஏன்னா அதுல என்ன வருது? டப்பு வருது, கமிஷன் வருது. இந்த மாவட்டத்தில் கூட ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்து, அது யாருன்னு பார்த்தா திமுக. அதிலே மிரட்டி அது எஃப்ஐஆர் போடுவதற்கு 1 வாரம் போராட்டம் செய்த பிறகுதான் எஃப்ஐஆர் போடுறோம். எவ்வளோ கொடூரம், எவ்வளோ கொடுமை, இதெல்லாம் சிந்திக்க வேண்டும்.
அடுத்தது வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கான உரிமை. இதெல்லாம் ஒண்ணு நான் அப்புறம் சொல்றேன். நான் இப்ப எதுக்கு நம்ம போறோம்னு யாராவது கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இப்போ ஒரு தீர்மானம் போட்டோமே, என்னன்னு போட்டோம்? ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் நம் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை போட்டோம். அது என்னுடைய உரிமை. என் மண்ணில் நீ தொழிற்சாலையை தொடங்குற, என் மண்ணின் மக்களுடைய நிலத்தை நீ பிடுங்குற, அதுக்கு நான் வரி கட்டுறேன். அந்த தொழிற்சாலைகளுக்கு நீ இலவசமா மின்சாரம் கொடுக்குறீங்க, இலவச பட்டா கொடுக்குறீங்க, இலவச நிலத்தை கொடுக்குறீங்க, இலவச ரோடு போடுறீங்க, இலவச கரண்ட் கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க. வேலை கொடுப்பது என்னுடைய உரிமை, கிடைப்பது என்னோட உரிமை. அந்த உரிமை சம்பந்தமா தான் நான் வரப்போறேன், உங்ககிட்ட வரப்போறேன். இதே போன்று விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். ஒரு விவசாயி விவசாயம் செய்வதற்கு விவசாயிக்கு உரிமை இருக்கிறது. அதற்கு அரசு என்ன செய்யணும்? பாலாத்திலையா ஒரு தடுப்பணை கட்டு, நீர் பாசன திட்டங்களை நிறைவேற்று, காவிரி பாக்கம் ஏரிய தூர்வாரு. இன்னும் கூடுதலாக விவசாயம் செய்வதற்கு அரசு இந்த காவாய் மழை காலத்தில் மழை முன்பு சுத்தப்படுத்து. அப்பதான் நான் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். நான் விவசாயம் செய்த பிறகு என்னுடைய விளைபொருளுக்கு விலையை கொடு, விலை நிர்ணயம் செய். இது விவசாயிகளுடைய உரிமை. இதைத்தான் சொல்வதற்கு ஊரா நான் வரப்போறேன், சொல்வதற்கு வரப்போறேன். இந்த பாலாறு கொடுமை. இவன் ஏன் தெரியுமா தடுப்பணை கட்டல? பாலாத்துல ஏன் கட்டல? மணல் கொள்ளை அடிக்கணும். தடுப்பணை கட்டினா அங்கங்க தண்ணி நிற்கும். தண்ணி நின்றுதுன்னா மணல் எடுக்க முடியாது. அதுக்காகத்தான் இவ்வளோ காலமா நம்ம போராட்டி பண்ணி பண்ணி தடுப்பணை கட்டாம விட்டாங்க. அடுத்தது வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்னா ஒட்டுமொத்த வளர்ச்சி, நம்முடைய வளர்ச்சி, அதுல எல்லாமே அடங்கும். அடுத்தது அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். ஒவ்வொரு ஆபீஸ்லயும் போய் நிக்கணும். என்ன நிக்கணும்? அப்ளிகேஷன் போட்டு மேல இருந்து கீழே இருந்து பியூனு, கிளர்க்கு, ஆபீசர், இந்த ஆபீசர் காசை கொடுத்து 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 திருப்பி அங்கிருந்து சூழ்ச்சி போட்டு வந்து காசை கொடுத்து கொடுத்து, இதெல்லாம் நம்ம ஆட்சியில் இருக்காது. அதெல்லாம் ஆன்லைன்ல நீ அப்ளை பண்ணா தானா சர்டிபிகேட் உங்க வீட்டுக்கு வரும். அதை பெறுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, அதை கொடுப்பதற்கு அரசுடைய கடமை இருக்கிறது. அடுத்தது கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். ரெண்டுமே, ஹெல்த், எஜுகேஷன். எனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு இலவசமாக கட்டணமில்லா சுமையில்லா கல்வி கிடைப்பதற்கு, இலவச கல்வி கிடைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உரிமையை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுடைய கடமை. அது கடமை. அந்த கடமையில எங்க செய்யறாங்களா? அந்த கடமைய வித்துட்டு இருக்கிறான், கூவி கூவி வித்துட்டு இருக்கிறான். அதே போன்ற என்னுடைய உரிமை என்ன? நல்ல தரமான மருத்துவம் கிடைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அதை கொடுப்பது அரசினுடைய கடமை. மருத்துவம் தரமா கிடைக்குதா? மருத்துவம் முதல்ல கிடைக்குதா? இல்ல இல்ல. பணம் வச்சிருந்தா கிடைக்கும், இல்லாதவங்களுக்கு அம்போ. இதுதான் நடக்குது. இதையெல்லாம் மக்களை தட்டி எழுப்பி வாங்கப்பா வாங்கப்பா எல்லாம் நம்ம கேட்போம். இது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனை. அடுத்தது மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை. I have a right to be free from alcohol and drug harm. எனக்கு உரிமை இருக்கு. ஆனா என்ன இப்ப நடக்குது? என் வீட்டுக்கு நான் போக முடியல. வீட்டுக்கு போறதுக்குள்ள 2 டாஸ்மாக் கடையில் அங்க குடிச்சிட்டு அங்கங்க தகராறு பண்ணிட்டு பயந்து பயந்து போக வேண்டியதா இருக்கு. அதான அப்படிதானே இருக்குது. ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, அங்க கடையை திறந்துட்டு அங்க போறப்ப வரப்பெல்லாம் கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு ரோட்ல படுத்துன்னு குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறான். எனக்கு என்ன உரிமை? நான் தைரியமா போனோம், எங்க வேணா போனோம். ஆனா பயந்து பயந்து போகுது.
அடுத்தது நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். நகர்ப்புற வளர்ச்சி இதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. கிராமத்துல வேலை இல்லை, விவசாயம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது. இதனால என்ன பண்ணிடுறாங்க? கிராமத்துல இருந்து எங்க போறாங்க? நகரத்துக்கு குடியேறிடுறாங்க. ஏதோ நம்பிக்கையில போறான். நிறைய பேர் எங்க போறாங்க? சென்னைக்கு போறாங்க. பிறகு சென்னை சார்ந்த நகரங்கள் எல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. இப்ப கூட சண்முகம்லாம் நம்மளுடைய அமைச்சர் சொல்லிட்டு இருந்தாரு, என்னங்க இங்க இருந்து ராணிப்பேட்டையில இருந்து பெங்களூருக்கு ட்ரெயினை விடு, ராணிப்பேட்டையில இருந்து சென்னைக்கு ட்ரெயினை விடு. கோரிக்கை வச்சிருக்கிறோம், தீர்மானம் போட்டிருக்கோம். எதுக்கு? இங்க வேலை இல்லை, சுத்தி இருக்கிற கிராமத்துல வேலை இல்லை, இங்க வராங்க, ராணிப்பேட்டை நகரத்துக்கு வராங்க. அவர்கள் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அனைத்து வசதிகளும் பெறுவதற்கு அவர்கள் உரிமை இருக்கிறது. அதுதான் ரைட் டு சஸ்டைனபிள். 10வது ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை. ஆரோக்கியமான சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல்னா என்ன? நம்மை சுற்றி இருக்கின்ற நீர், நிலம், காற்று தூய்மையா இருப்பது என்னோட உரிமை இருக்கிறது. அதை கொடுப்பது அரசு கடமை இருக்கிறது. நம்ம புல்லட் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, அவரு பாரம்பரியமா அவரு முப்பாட்டம், கொள்ளுப்பாட்டம், பூட்டம் கேட்டு எல்லாமே அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, காலகாலமா அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் திடீர்னு ஒரு தொழிற்சாலை கட்டுதுங்க. தொழிற்சாலை கட்டி அந்த தொழிற்சாலையிலிருந்து காத்து மாசப்படுறான், நிலத்தடி நீரை மாசப்படுத்தான், நிலத்தை மாசப்படுத்திடுறான். அது அரசு அதை செய்யக்கூடாது. நான் காலகாலமா இங்க இருக்கிறேன், நீ தான் புதுசா கட்டி இருக்கிற. எனக்கு உரிமை என்ன? உரிமை எனக்கு சுத்தமான காத்து நான் சுவாசிப்பதற்கு எனக்கு உரிமை, சுத்தமான தண்ணீர், என் நிலத்தடி நீர், என் கிணத்தில் தண்ணீர் சுத்தமா குடிக்கலாம், அது உரிமை எனக்கு. ஆனா அந்த உரிமைகள் எதுவுமே அரசு கொடுப்பது கிடையாது. போரடிதான் இல்ல, இது நம்முடைய உரிமையா? உரிமை இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இது விட்டா நான் 5 மணி நேரம் நான் பேசுவேன். ஆனா அதெல்லாம் இல்ல, பேச போறது கிடையாது. இதை நாம் எல்லாரும் களத்துல இறங்குவோம், மக்களுக்கு தெரியப்படுத்துவோம், மக்களை தெளிவுபடுத்துவோம், மக்களை திரட்டுவோம், பெண்களை திரட்டுவோம், இளைஞர்களை திரட்டுவோம். பாருங்கள் இளைஞர்களே, ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம். இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இந்த கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம். இவர்கள் வீட்டுக்கு போவதற்கு நேரம் வந்துவிட்டது. சமூக நீதிக்கான துரோகிகள் திமுக, இடஒதுக்கீட்டு துரோகிகள், வன்னியர்களுக்கு துரோகிகள். துரோகிகளை நாம் அகற்றுவோம். இன்னொன்னு, நமக்குள்ள இந்த பதிவுகள்லாம் வேண்டாம், போதும். அவன் பதிவு போடுறது, மாத்தி போடுறது, எங்க போடுறதுலாம் போதும். நம்ம கோபத்தை யார் மேல காமிக்கணும்? இந்த சமுதாயத்தின் துரோகி, இடஒதுக்கீடு துரோகி, 4 வருஷமா கொடுக்குறோம் சொல்லி நம்பிக்கை துரோகி திமுக, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக, அவர்களை நோக்கி நம்முடைய பலம், நம்முடைய எல்லாமே நம்ம காமிப்போம். ஏன்னா இது மோசமா போயிட்டு இருக்கிறது. இவங்க இன்னும் ஆண்டாங்கன்னா அவ்வளவுதான். வரப்போறதில்ல, தப்பி தவறி வரப்போறதில்ல, தப்பி பேச்சுக்கு சொல்றேன். மறுபடியும் வந்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். யாருமே நிம்மதியா வாழ முடியாது, யாருமே வாழ முடியாது, நிம்மதி விட்டு வாழ முடியாது. எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு சுரண்டி 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 மண்ணையும் மக்களையும் சுரண்டி சாராயத்தை கொடுத்து அதிலே ஊழல் செய்யுது. எதை பார்த்தாலும் ஊழல் 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 போட்டு கொள்ளடிச்சுக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுகின்ற காலம் வந்துவிட்டது. The countdown has begun. The countdown for the end of the DMK government has begun. Countdown ஆரம்பிச்சிட்டோம். இனி நம்ம ஒன்னொன்னா நம்ம முன்னேறுவோம், ஒற்றுமையாக நாம் இருப்போம், செயல்படுவோம், முன்னேறுவோம். நம்முடைய நோக்கம் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், நமக்கு சுற்றுச்சூழல் எல்லாம் சொன்னம்ப. இதுதான் நம்முடைய அடிமட்ட கொள்கை. ஐயா அவர்கள் வகுத்த கொள்கைகள் இதுதான். நம்ம ஐயா அவர்கள் கொள்கைகள் வகுத்தது இது எல்லாமே, இதுல எல்லாமே அடங்கும். 10 இந்த 10 பாயிண்ட்ல எல்லாமே வந்துடும். அதனால இதை நாம் நிலைநாட்டி அதற்காகத்தான் இந்த நடைபயணம், நம்முடைய நடைபயணம்
இது என்னுடைய நடைபயணம் இல்லை, நம்முடைய நடைபயணம். தமிழக அரசை, திமுக ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக ஒன்றாக இருப்போம், ஒற்றுமையாக நாம் செயல்படுவோம். இந்த அதனால இதெல்லாம் நாம் செயல்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே உங்களை அன்போடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வரும் காலம் நம்முடைய காலம், வரும் காலம் நம்முடைய காலம். அதற்கு வேகமாக எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நாம் செயல்படுவோம் என்று இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றியோடு அமர்கின்றேன். அரவணைப்போடும் பேசிய நம் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக நன்றி நன்றி என்று இங்கு ஒத்துழைப்பு கொடுத்த இளைஞர்களுக்கும், பெண்களுக்கும், மாவட்ட செயலர், மாவட்ட தலைவர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.